28/11/2025 இலங்கைக்கு ஒரு பிளாக் ஃப்ரைடே அப்படின்னு சொன்னா கரெக்டா இருக்கும். நாடு முழுக்க ஏற்பட்ட வெள்ளம், லேண்ட்ஸ்லைட்ஸின் காரணமாக நிறைய பேரு இறந்து போயிருக்காங்க. இன்னும் நிறைய பேரு மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீலங்கால இருக்கிற 25 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே கம்ப்ளீட்டா ஷட் டவுன் ஆயிருக்கு. 10,000 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. 50,000த்திற்கும் மேற்பட்டோர் சேஃபான இடத்திற்கு மாற்றப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் சைக்ளோன் தித்வா ஸ்ரீலங்கால ஏற்படுத்தின பாதிப்புகள். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வங்கக்கடல உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது ஸ்ரீலங்கன் மற்றும் தமிழ்நாடு கோஸ்ட் நோக்கி மெல்ல மெல்ல நகர ஆரம்பிச்சது. இலங்கையுடைய ஈஸ்டர்ன் அண்ட் சதர்ன் கோஸ்டல் ஏரியாஸை நோக்கி நகர ஆரம்பிச்ச இந்த சைக்ளோன் ஆனது ஸ்ரீலங்கால லேண்ட்ஃபால் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 30 to 35 சென்டிமீட்டர் மழையை ஸ்ரீலங்காவுடைய கோஸ்டல் ஏரியாஸ்ல டம்ப் பண்ணிடுச்சு. இதோட விளைவு தான் லேண்ட்ஸ்லைட், ஃப்ளட்ஸ் மற்றும் டோட்டல் ஷட் டவுன். இலங்கையுடைய மத்திய பகுதியில் இருக்கிற பாதுலா மற்றும் நுவாரா இலையா போன்ற மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இந்த பகுதி ஒரு ஹில்லி ஏரியா அப்படின்றதுனால இங்க நிறைய டீ எஸ்டேட்ஸ் ஆனது இருக்கு. இந்த பகுதியில கனமழை பெய்ய ஆரம்பிச்ச உடனே இந்த இடங்கள்ல நிலச்சரிவானது ஏற்பட்டு 30 to 40 பேர் வரை இறந்து போயிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இந்த பகுதிகளில் இருக்கிற 600க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் அப்படின்ற மாதிரி தகவல் தெரியுது. இலங்கையில இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸுமே கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிச்சுவேஷன்ல எல்லா மாவட்டங்களிலுமே ரெட் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா இடங்கள்லயுமே ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் ஆனது முடுக்கிவிடப்பட்டிருக்கு. ஸ்ரீலங்காவில் நடக்கிற இன்டர்நேஷனல் ஃபிளீட் ரிவ்யூ 2025 அப்படின்ற ஒரு ஈவெண்ட் இருக்கு. நம்ம இந்திய நாட்டிற்கு சொந்தமான போர்க்கப்பல் ஐஎன்எஸ் விக்ராந்த் ஆனது அங்க போயிருக்கு. இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஐஎன்எஸ் விக்ராந்த் க்ரூ கிட்ட ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்க்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் கேட்டுக்கிட்டதன் பேர்ல ஐஎன்எஸ் விக்ராந்தோடைய க்ரூவும் இப்போ ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்ல இறங்கி இருக்காங்க. இப்படி இலங்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின இந்த சைக்ளோன் தித்துவானது இப்போ தமிழ்நாடு கோஸ்டை நோக்கி மெல்ல மெல்ல நகர்ந்துட்டு இருக்கு. இந்த சைக்ளோனுடைய இன்டென்சிட்டியானது கொஞ்சம் குறைஞ்சாலும் இது இலங்கையில ஏற்படுத்தின பாதிப்பு அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இதே மாதிரி நிறைய தகவல்களுக்கு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.